அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே, இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு வால் ஹேங்கிங் தான் செய்ய போகிறோம். இது வால் டெக்கராவோ இல்லை நம்ம ஸ்டடி டேபிளில் ஒரு ஷோ பீஸாவோ எப்படியோ வச்சுக்கலாம். ஆனால் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். கார்ட்போர்டில் செய்யலாம். நான் இது ஹார்லிக்ஸ் டப்பாவில் செஞ்சுருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நான் செஞ்சு காமிச்சிருக்கிறேன். இது பிகினருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதுக்கு இந்த ஹார்லிக்ஸ் டப்பாவை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதில் பிளாக் கலர் அக்ரலிக் பெயிண்ட்டு நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குமோ அந்த கலர் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணதில் சென்டர் பாயிண்டில் நோட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சர்க்கிள் ஷேப் மாதிரி வரைஞ்சிக்கலாம். மூடியை வச்சு இல்லை பேங்கில் வச்சு வரைஞ்சி நான் நோட் பண்ணி வச்சுருக்கிறேன். அடுத்து இந்த மாதிரி ஷேப்பில் ஒரு கொஞ்சம் பெரிய சர்க்கிள் ஷேப், அடுத்து ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி, அடுத்து குட்டி சர்க்கிள் ஷேப்பில் என்கிட்ட இந்த மாதிரி இது ஸ்டோன் கிடையாது, ஆனால் சில்வரில் ஒரு இது மாதிரி கடையில் கிடைக்குது. ஜமுக்கா எம்ப்ராய்ட்ரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இதை வச்சு யூஸ் பண்ணுவாங்க. அது மாதிரி என்கிட்ட இருந்துச்சு, நான் அதை யூஸ் பண்ணுறேன். கண்டிப்பாக இது உங்ககிட்ட இல்லையாட்டி நம்ம வீட்டில் லேஸு சிப்ஸு கவர் இருக்குல்ல, அதை இந்த ஷேப் நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதை நான் எப்படி செஞ்சேன்னு கூட என்னோடய வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஷார்ட் வீடியோவில் இருக்குது, கண்டிப்பாக அதை கூட பாருங்கள். இப்போ என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த பெரிய சர்க்கிளை சுற்றி இந்த மாதிரி நான் சின்ன சின்னதை வச்சு நான் ஒட்டிகிட்டு இருக்கிறேன். பாருங்கள் எப்படி ஒட்டுறேன்னு சொல்லிட்டு. அடுத்து நான் யூஸ் பண்ணுறது 3D அவுட்லைனர். 3D அவுட்லைனர் கண்டிப்பாக கடைகளில் கிடைக்கும். 20 ரூபா தான் ஒரு பாக்கெட்டு. அதை நான் யூஸ் பண்ணுறேன். லிப்பான் ஆர்ட் செய்கிறதுக்கு அதுக்குன்னு தனியாக சிமெண்ட்லேயோ இல்லை வேறு எதுலேயோ மோல்ட் இது மாதிரி பண்ணி பேஸ்ட் மாதிரி பண்ணி அப்படியே செய்வாங்க. இது சும்மா பேசிக்காக பிகினர் பழகிறதுக்கு இந்த மாதிரியும் செய்யலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். அடுத்து இந்த இது நம்ம லேசர் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா, அதுலேயும் கட் பண்ணி ஒட்டிக்கலாம். அதனால் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். லோ பட்ஜெட்லேயே நல்லா சூப்பராக ஒரு கிராஃப்ட் செஞ்சிடலாம். இப்போ நாம் மேலே இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துட்டு அடுத்து சின்ன சைஸில் சர்க்கிள் ஷேப் இருக்கு இல்லையா, அதை நான் இப்போ இந்த மாதிரி ஒட்டிக்கிறேன். ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அதுவும் ரொம்ப அழகாகவும் செஞ்சிடலாம். ரொம்ப பக்கத்தில் எடுத்து பார்த்தா தான் இது சின்ன ஒரு இதில் செஞ்ச மாதிரி இருக்கும். மற்றபடி தூரமாக வச்சு பார்த்தோம்னாக்கும் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ நான் அந்த குட்டி குட்டி சர்க்கிள் ஷேப் இருக்கிறத நான் ஒட்டிக்கிட்டேன். இப்போ அதுக்கு மேலே 3D அவுட்லைனரை வச்சு ஒரு டிசைன் கொடுத்துக்கிறேன். இந்த டிசைன் நம்மளோட இஷ்டம் தான், என்ன எப்படி வேண்டாலும் கொடுத்துக்கிறலாம். அடுத்து பாருங்கள். அடுத்து இப்போ அதில் குட்டி குட்டியாக ஒரு டிசைன் கொடுத்துட்டு கார்னரில் சும்மா சிம்பிளாக நான் எப்படி செய்யலாம், இருக்கிற பொருளை வச்சு லிப்பான் ஆர்ட் நம்ம சிம்பிளாக எப்படி செய்யலான்றது தான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் இது ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் நான் செஞ்சு உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். இதை நீங்கள் வீட்டில் வால் டெக்கராக யூஸ் பண்ணுறப்ப இதே மாதிரி 3 பீஸு செஞ்சு அடுத்து பேக்கில் உள்ள நூலை ஒட்டி நீங்கள் வாலில் தொங்க விட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும். ஆனால் நான் ஒரு சின்ன பீஸு சின்ன சைஸில் இது 13 சென்டிமீட்டர் அந்த சைஸில் ஸ்கொயர் ஷேப்பில் எடுத்து நான் இது செஞ்சுருக்கிறேன். அப்போ கூட இது சுவத்தில் ஒட்டுறப்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு. ரொம்ப குட்டி தான், ஆனால் இதுவே இன்னும் 3 செஞ்சுருந்தேன் இன்னும் அழகாக இருந்திருக்கும். நான் சிம்பிளாக முடிக்கணும், சிம்பிளாக செஞ்சு காமிக்கணும், இப்படி கூட செய்யலாம், சிம்பிளாக செய்யலாம் அப்படின்றதுனால நான் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டேன். பாருங்கள், இது நான் வீட்டில் இப்போ சுவத்தில் ஒட்டியிருக்கிறேன். எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். கார்ட்போர்ட் கூட கிடையாது. இது ஹார்லிக்ஸ் டப்பாவோட அந்த டப்பா வச்சு தான் செஞ்சுருக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீண்டும் பார்க்கலாம். பை பாய்.